லோட் ஆகிற. ஒர்க் ரெடி ஆயிட்டு இருந்தா ஓ. ம் சொல்லுங்க பாபு. எப்படி ஓதணும்? எது ஃபர்ஸ்ட் கேக்குது? ஏன் அது ஃபர்ஸ்ட் கேக்குது? பாப்பமே. மீன் ஃபர்ஸ்ட் கேட்கிற, அப்புறம் லாமிக்கிற, அப்புறம் நோண்டிக்கிற. ஏன் மீன் ஃபர்ஸ்ட் கேக்குற காரணம் என்ன? நான் சொல்லி தந்துக்கிறேன் ஏன் காரணம். ரீசன் சொல்லி தந்துக்கிறேன் கிளாஸ்ல. இங்க ஃபர்ஸ்ட்டுக்கு செகண்ட் நீங்க நிக்கிறது சொல்றது. ஃபர்ஸ்ட்டுக்கு லாம் வந்தீங்க. ஆ ஃபர்ஸ்ட்டுக்கு லாம் வந்தீங்க. ஏன்லாம் ஃபர்ஸ்ட்டுக்கு லாம் நீங்க வந்தீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு மீம்னு சொன்னாலும் காரணத்தை சொல்லணும், ரீசனை சொல்லணும். மீம் இருந்தாலும் ரீசனை சொல்லணும், சும்மா சொல்லப்படாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மீம் வந்தா ம் அது ராங். ஏன் ரோங் அதான் கேக்குறது, அது ஏன் ரோங். அதான் தேவை ஆன்சர். எங்க வீடியோ பேசிட்டோ? ஆ, அப்புறம் வந்து நீங்க போன்ல கையடிச்சா கடைசி கிளாஸ் கட் ஆயிடும். ம், ம் ம். லா மீன் லாமீன். நான் ஓதுங்கன்னு சொன்னேன் அப்படியா? ஏன் லா ஃபெஸ்ட் அல்லது ஏன் மீம் ஃபெஸ்ட் அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். நான் ரெண்டு கேள்வி போன கிளாஸ்ல சொன்னேன், ரெண்டு கேள்வி கேட்பேன். எந்த ரெண்டு கேள்வி சொல்லுங்க பாப்போம். கேம்ஸ் அப்புறம் எது? நான் அப்ப என்ன கேட்டேன்? போன கிளாஸ்ல உங்கள்ட்ட சொன்னேன் அதியான், இந்த ரெண்டு கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்பேன், இந்த ரெண்டு கேள்விக்கும் நீங்க ஆன்சரை ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்கோ, எக்ஸ்பிளைனுக்கு ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்னேனா இல்லையா? சென்ன. இப்ப நான் கேட்கிறேன் என்ன கேள்வி அது முதலாவது. நீங்க போன கிளாஸ் ரெக்கார்டை கேட்டிருந்தால், ஆ சரி, இதான் நீங்க கேட்ட கேள்வி. காகம் என்ன ரெக்கார்டு கலர்? இப்பதான் கேட்டேன். காலையில் என்னத்தை ரெக்கார்டு சாப்பிட்டீங்க? இப்ப இதான் கேள்வி என்று சொல்லலும். ரெக்கார்டு இப்பதான் கேட்டேன். அப்ப கேட்க சொல்லுங்க. அப்ப ரெக்கார்டை கேட்டா சொல்லலாம். அப்ப என்ன கேள்வி? நல்லா இல்ல. அப்ப நீங்க ரெக்கார்டை கேட்கல. நல்லா இல்ல. இல்லையா? ரெக்கார்டை கேட்டா முதலாவது. கேட்டேன், இப்பதான் கேட்டேன். அதுதானே. அப்ப என்ன நினைக்கலாம் போச்சு சாப்பிட்டா? ஓ. எப்ப சாப்பிட்ட? ம். நான் ஒருத்தவன் தான் திண்டேன். தின்னுட்டு ரெக்கார்டை கேட்டா, ரெக்கார்டை கேட்டுட்டு சாப்பிட்டா. திண்டுட்டு ரெக்கார்டு கேட்டேன். அப்ப என்ன சாப்பிட்ட? சோறும் கறியும். ஆ? சோறும் கறியும். சோறும் கறியும். அப்படி என்றால் அதியானுக்கு ரெக்கார்டை கேட்கறதுக்கு முன்னுக்கு சாப்பிட்டதெல்லாம் ஞாபகம் வைக்குது, அவன் ரெக்கார்டை கேட்ட ஞாபகம் இல்லை அப்படியா? என்ன அதியான் இது? தெரியும். அப்ப நான் அன்றைக்கு திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், திருப்பி அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேனா இந்த பாடம்? என்ன நீங்க மறப்பீங்க இந்த பாடம்? படிச்சு தந்ததே திருப்பி ஞாபகம் இல்லைண்டா இதே மாதிரி இன்னொன்று வந்தா என்ன செய்வீங்க அதியான்? கட்டாயம் மறப்பீங்க. அதனால இன்றைக்கு திருப்பி சொல்லித்தாரன், அடுத்த கிளாஸ்ல இதை திருப்பி கேட்பேன். நீங்க எப்ப எனக்கு ஆன்சர் பண்றீங்களோ அப்பதான் அடுத்த ஸ்டெப் போவேன். அதியான் சரி. சரி. உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, நீங்க எங்களோட நீங்க விளையாண்டு கொண்டிருக்கீங்க, அதான் உங்களோட வீடியோ ஆன் பண்ண சொன்னது. இப்ப கிளாஸ் நான் கட் பண்ணிடுவேன். நான் இப்ப நான் கேள்வி சொல்லுவேன், அதே கேள்வி இப்ப திருப்பி கேட்பேனா அல்லது நான் இன்றைக்கு கிளாஸ் விட மாட்டேன். இன்னைக்கு 2 மணி நேரத்துக்கு கிளாஸ் நடக்கும், 2 hours இது. அடுத்து எனக்கு இது போற கிளாஸ் நான் கட் பண்ணுவேன். இப்ப நான் கேள்வி சொல்லி தருவேன், திருப்பி கேட்பேன். விளங்காதியான்? இப்ப நான் சொல்லி தந்துட்டு என்ன செய்வேன்? திருப்பி கேட்க மாட்டேன் அப்படியா? திருப்பி கேக்குற. ஆ திருப்பி கேட்பேன். சரி, என்ன விஷயம் என்றால் அதியான், உங்களுடைய ஸ்கிரீன்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது மொத்தம்? 3 லெட்டர் சீக்கிரம். வெரி குட், 3 letters இருக்குது. இந்த 3 letters ஓதுற மெத்தட் எப்படி? அதுக்கான ரீசன் என்ன? இதுதான் கேள்வி. இந்த 3 லெட்டரையும் ஓதுற மெத்தட் என்ன? நாங்க ஏன் அப்படி ஓதணும், அதுக்கான காரணம் என்ன? விளையாச்சா கேள்வி? அதுதான் எனக்கு விளங்கல.
எது விளங்கல? இப்ப கேட்ட கேள்வி விளங்க இல்லையா? முதல் இல்ல, கேட்ட கேள்வி வாங்கிறேன். அதுதானே நான் கேட்டேன். இப்ப நான் விடையை கேட்க இல்லையே, நான் இப்ப கேள்வி தான் கேட்டேன். என்ன கேள்வி விளங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க கேள்வி பாப்போம். இந்த த்ரீ லெட்டர்ஸ் தான் என்ன வித்தியாசம்னு கேட்டார். வெரி குட். த்ரீ லெட்டர்ஸ் என்ன வித்தியாசம்னு கேட்டேன், அதான் கேள்வி. ஓ. அப்படியா கேட்டேன் நான்? அப்படி கேட்கல. திருப்பியும் சொல்லித்தாரேன், திருப்பியும் கேட்பேன் நான். அது ஏன் எங்களோட ஈக்கோணும் விளையாட வேணாம். ஸ்கிரீன்ல 3 லெட்டர் இருக்கிற, அதுக்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. கேள்வி என்னென்றால், இந்த 3 லெட்டரையும் எப்படி ஓதணும், அதுக்கான காரணம் என்ன? இந்த த்ரீ லெட்டர்ஸ் எப்படி ஓதணும்? எப்படி ஓதணும் அதுக்கான அடுத்த ரெண்டாவது செகண்ட் காரணம் கேள்வி. என்ன? காரணம் என்ன? ஆ காரணம் என்ன? அதுக்கான காரணம், ரீசன் என்ன, இதான் கேள்வி. திருப்பி சொல்லுங்க அப்ப என்ன கேள்வி? இந்த த்ரீ லெட்டர்ஸ் எப்படி ஓதுற காரணம் என்ன? அதுக்கான காரணம் என்ன? சரி, இப்ப நான் முதலாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல போறேன். என்ன கொஸ்டின் முதலாவது கொஸ்டின் அதுல? ம், மறந்துட்டு. இல்ல. அஹ், முதலாவது கொஸ்டின் வந்து இ- இது எப்படி ஓதுற இந்த இது த்ரீ எப்படி லெட்டர்ஸ். ஓதுற? சரி, இதுல எப்படி ஓதுறதுக்கான ஆன்சர் இருக்கு பாருங்க என்றால், ல மின், ல மின் என்று தான் நாங்க ஓதணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர். ல மீன், ல மீன். முதலாவது கேள்வி என்ன? இந்த த்ரீ லெட்டர்ஸ் எப்படி ஓதுற? எப்படி ஓதுற? அப்ப அதுக்கான ஆன்சர் என்ன? ம், என்ன ஆன்சர்? ம், இல்ல. கேள்வி சொல்லிட்டீங்க, ஆன்சர் என்ன? மறந்துனா நான் கிளாஸை கட் பண்ணி திருப்பி ரெக்கார்டிங் கேட்டு வந்து இப்போ கிளாஸ் சொல்லுவேன் திருப்பி. ஆ, என்ன கேள்விக்கு ஆன்சர்? ஆன்சர் உங்களோட கேள்வி சரி, எப்படி ஓதணும் என்ற கேள்வி சரி. ஆன்சர் என்ன? இப்பதான் சொல்லி தந்தேன். ஆ ம், ஆ இதோட இந்த த்ரீ லெட்டர்ஸ் எப்படி ஓதுற? ம், ஓகே, அந்த கேள்வி கேள்வி சரி. கேட்க. அது அந்த கேள்வி சரி. கேள்விக்கு நான் ஆன்சர் சொன்னேனா இல்லையா? இப்ப நான் ஓதி காட்டினேன் எப்படி? எப்படி வரும்? எப்படி ஓதுற சொல்லுங்க, அப்பதான் நான் ரீசன் சொல்லி காரணத்தை சொல்லி தரேன், நான் சொல்லி தரேன். ல மீன், ல மீன். வெரி குட். அப்படித்தான் ஓதணும். முதலாவது கேள்விக்கு உங்களோட ஆன்சர், கொஸ்டினும் ஆன்சரும் சரி. இப்ப திருப்பி ரெண்டாவது கொஸ்டினுக்கு வரப்போறோம். ரெண்டாவது கொஸ்டின் என்ன? ம், இதுல என்ன காரணம்? வெரி குட். என்ன காரணம், என்ன ரீசன் நாங்க லமின் என்று ஓதுறதுக்கு? என்ன காரணம்? ல மீன் என்ன ஓதுற? அந்த காரணத்தை தான் நீ கவனமா கேட்டுக்கணும். ரெண்டு காரணம் ஈகிற. லமின் என்று ஓதுறதுக்கான காரணம் எது நினைக்கிற? ரெண்டு. ஆ ரெண்டு ஈகிற. அடுத்த கிளாஸ்லயும் கேட்பேன், இன்றையும் கேட்பேன், ரெடி ஆகிக்கணுமா? சரி, முதலாவது காரணம் என்னென்றால், முதலாவது காரணம், அரபிக் லெட்டர்ஸ் நாங்க கையெடுக்காம எழுதணும். என்ன செய்யணும்? கை எடுக்காம எழுதணும். என்னத்தை எழுதணும்? சிங்களத்தையா? இல்ல, அப்ப அரபிக் லெட்டர்ஸ். வெரி குட். அரபிக் லெட்டர்ஸ் நான் கையெடுக்காம எழுதணும். ஆகவே அது கையெடுக்காம அவன் எழுதணும் என்றால், இதான் அதிட மெத்தட்ல வரணும். முதலாவது லாம் எழுதுவோம், அதுக்கு பின்னால மீம் எழுதுவோம், அதுக்கு பின்னால நாங்க நூன் எழுதுவோம். அவன் சரியா? இது முதலாவது மெத்தட். ஓகே. முதலாவது ரீசன், அரபிக் லெட்டர்ஸ் நாங்க கையெடுக்காமத்தான் எழுதணும். எனவே முதலாவது லாம் எழுதுவோம், இரண்டாவது மீம் எழுதுவோம், மூணாவது நூன் எழுதுவோம். விளங்கினா? அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணி கொண்டு போறான். எஸ், விளங்கினா இது? ஓ. சரி, இரண்டாவது கொஸ்டின் என்ன? ம். அரபிக் லெட்டர்ஸ் கையோட எழுதுறோம். நான் இப்ப என்ன கேட்டேன்? முதலாவது கொஸ்டின் என்ன? ஏன் இதை எப்படி ஓதணும்? இல்ல மின் என்று ஓதுவோம், அது ஆன்சர். ரெண்டாவது கொஸ்டின் என்ன? அதுக்கான ரீசன். ரீசன் என்ன, காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் ரெண்டு ரீசன் நீக்கிற அப்படித்தானே?
ஓ. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? ம். இது எப்படி ஓதணும் வந்து. அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். இப்போ நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ரீசன் எப்படி? ரீசன் சொல்லி தந்தீங்க நான் இப்பதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ரீசனை. என்ன அதியா இப்படி மறந்தா இப்படி ஓதுறது? இப்போ ஜஸ்ட் ஒரு 3 செகண்ட்ஸுக்கு முன்னுக்கு சொல்லி தந்ததை கேட்டாலும் மறக்குதுண்டா நீங்க? கஷ்டம் உங்களுக்கு ஓதுறது கஷ்டமா பண்றாரு அப்படியா? இப்பதான் சொன்னேன் நான் இந்த ரெட் லைன்ல எழுதியும் காட்டிக்கிறேன் ஆன்சரை. ஓ. என்ன ஓ சொல்லுங்க ஆன்சரை. என்ன கேள்வி? ரெண்டு ரீசன் நீக்கிறேன். முதலாவது ரீசன் என்ன? ஏன் எனக்கு நாங்கள் ஒண்ணுமே லமீன் ஞாபகத்துக்கு வரல. முதலாவது லி மன் என்று ஏன் ஓதுறோம்? அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? லீமனா. ஆ? லமின். லமீனா? லா. ஓ. அப்ப நீங்க எல்லாத்தையும் மாத்திட்டீங்க. இப்ப திருப்பி ரெக்கார்ட் ஃபுல்லா கேட்டு வாங்க. நான் இப்ப ரெடி ரெடியா திருப்பி இந்த கிளாஸ் கண்டினியூ பண்றது 10 மினிட்ஸ்ல கிளாஸ் நடக்குமா திருப்பி? நான் லமீன் ஓதி தரல இப்ப நான். ஓ. இந்த மூன்று சொல்ல வச்சுக்கொண்டே அதிகான் இப்படி சிக்கினா எப்படி தியான் ஓதுறது? அப்ப வீட்டுக்கு ஒரு வசரத்தை கூப்பிட்டு ஓதும் செய்ய வழியில வீட்டுல உட்காந்து 2 hours ஓதும். எங்களுக்கு ஓதி தரல இப்போ. நான் உண்மையிலே இல்ல, நான் சொல்றேன். கிளாஸ்ல இருந்தே ஓதுறேன். ஏல நான் உண்மையிலே சொல்றேன். நான் கிளாஸை கட் பண்ணிட்டு சொல்ல எங்களுக்கு இப்போ அதிகான ஓதி கொடுக்கல. அதிகான் எங்களோட இல்லாரு. ஆக பக்கத்துல ஒரு வசரத்தை உண்டு மௌலி உண்டு வீட்டுக்கு கூப்பிட்டு ஒரு 2 hours இல்ல, இல்ல, ஆரம்பிச்சு இல்ல. ஓதி கொடுங்க. நான் கிளாஸ்ல இருந்தே ஓதுறேன். நான் ஒழுங்கா ஓதுறேன், ஒழுங்கா ஓதுறேன். அப்படி இல்ல நீ ஓது. நீ இப்ப கேள்விக்கு ஆன்சர் பண்ணல. எனக்கு முதல்ல எனக்கு ஆன்சர் பண்ணணும் அல்லது நான் கிளாஸ் எடுக்க மாட்டேன். இல்ல, நான் கிளாஸ்ல இன்னும் இப்ப எனக்கு ஒன்னே ஆன்சர் ஒன் பண்ணல. கிளாஸ் ஆகும். இப்ப எனக்கு ஆன்சர் பண்ணலையே நீங்க. உங்களுக்கு நாங்க சிம்பிளா உங்களோட ஸ்டைல்ல உங்களுக்கு ஃப்ரீடம் தந்து நீங்க விரும்பி வேலை செய்யுங்கோ எழுதுங்கோ விளையாடுங்க எல்லாம் செய்யுங்கன்னு தந்து நீங்க ஓத மாட்டீங்க. ஆகவே எங்களுக்கு உங்களுக்கு இங்கேருந்து ஓதி தர்றது கஷ்டம் எங்களுக்கு. நீங்க உங்களோட வீட்டுக்கு தான் ஆள் எடுக்கணும். நான் கிளாஸ்ல இருந்தே செய்யறேன். அப்ப சொல்லுங்களேன் ஆன்சர். எனக்கு இப்ப ரெண்டு ரீசன் நிற்கிற. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன? என்னது ரீசன்? இப்ப நான் என்ன கேள்வி கேட்டீங்க கேள்வி சொல்லுங்க பாப்போம். ம், நம்ம ரெக்கார்ட கேட்டோட வருவா. ஏழை ஏழா கேட்டுட்டு இப்ப 5 minutesல வரணுமா? ஓகே. என்னது ஓகே? அதியான் என்ன ஓ. ஓகே? நான் மறுபடியும் கொஞ்சம் பார்த்துட்டு வரவா ரெக்கார்ட. ம் பார்த்துட்டு வாங்குற பாப்போம். ஓகே.